Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸ் ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் சுரேஷ் இணைஞ்சிருக்காரு. சுரேஷ், இந்த லுக் அவுட் நோட்டீஸ் தொடர்பாக ஏவ வேலு அவருடைய தரப்பிலிருந்து என்ன மனு கொடுக்கப்பட்டிருந்துச்சு? இப்போ நீதிமன்றத்தினுடைய உத்தரவு தொடர்பான தகவல்களையும் சொல்லுங்க. வணக்கம். நெடுஞ்சாலைத்துறை முறைகேடு தொடர்பான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்ய வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே மனு தாக்கல் மனு அவர் ஜூலை 13ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை முன்பு ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் லுக் அவுட் நோட்டீஸை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழல்ல இந்த வழக்கு இன்றைக்கு நீதிபதி இளந்திரையன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்துச்சு. அப்போது இந்த வழக்கு தொடர்பாக, அதாவது வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஏவா வேலு தாக்கல் செய்திருந்த அந்த மனுவுக்கு பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்று அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்யன் கோரிக்கை விடுத்தார். ஏவா வேலு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஏற்கனவே நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை முன் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளித்துள்ளதனால இந்த லுக் அவுட் நோட்டீஸ் என்பது தேவையில்லாதது என்று குறிப்பிட்டார். இதையடுத்து இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய கோரிக்கையை ஏற்று பதில் மனு தாக்கல் செய்ய ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் அவகாசம் வழங்கிய நீதிபதி இந்த வழக்கு தொடர்பாக புலன் விசாரணையை தொடரலாம், வேலுவுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்கலாம் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதே சமயம் வழக்கு தொடர்பாக அவருக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்று ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் வேலுவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட அந்த லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்த நீதிபதி வெளிநாடு செல்வதாக இருந்தால் கீழமை நீதிமன்றத்தில் அனுமதி பெற வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார். இதற்கிடையில வழக்கை ரத்து செய்யணும்னு சொல்லி ஏவா வேலு தாக்கல் செஞ்ச மனுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அறப்போர் இயக்கம் சார்பிலையும் ஒரு இடையீட்டு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இடையீட்டு மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அதற்கு பதிலளிக்கும்படி வேலு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வச்சிருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.